பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்கோள் மணிவண்ணவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமங்கை ஆழ்வார் தம்முடைய சரம பிரபந்தமான திருநெடுந்தாண்டகம் என்கின்ற திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானுடைய அனுபவங்களை பலவாறு செய்கின்றார். அதிலே முதல் 10 பாசுரத்திலே தாமான தன்மையிலே அனுபவித்தவர். இரண்டாவது 10 பாசுரங்கள், அதாவது 11வது பாசுரம் தொடங்கி 20வது பாசுரம் வரை தம்மை ஒரு நாயகியாக பாவித்துக் கொண்டு தம்முடைய நிலைமையினை திருத்தாயார் சொல்லுவதாக பாசுரங்களை அருளிச் செய்தார். அடுத்தபடியாக இப்பொழுது 3வது 10 பாசுர அனுபவம் நமக்கு வாய்க்கின்றது. இதில் 21வது பாசுரம் தொடங்கி திருமங்கை ஆழ்வார் நாயகி பாவத்திலே தாமே பேசுகின்றார். அதாவது கீழ்ப்பாசுரங்கள் தாய்ப்பாசுரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இவை தலைமகள் பாசுரம் என்றே சொல்லப்பெறும். அதாவது திருமங்கை ஆழ்வார் தம்மை ஒரு நாயகியாக பாவித்து கொண்டு அந்த எம்பெருமானை குறித்து நாயகியானவள் சொல்லுகின்ற வார்த்தைகள், அதுவும் நாயகியானவள் தன்னுடைய தோழியினிடத்திலே சொல்லுகின்ற வார்த்தைகள், அவை இந்த பாசுரங்களிலே வெளிப்படுத்தப்படுகின்றன. முதலிலே அந்த எம்பெருமான் எப்படி வந்தான், அவனிடத்திலே தான் எப்படி ஈடுபட்டோம் என்பதை அப்படியே தன்னுடைய தோழிக்கு தெரிவிக்கிறாள் 21வது பாசுரத்திலே. இது மிகவும் அற்புதமான பாசுரம். இதற்கு பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் இந்த ஒரு பாசுரத்திற்கு மட்டும் மிக மிக விரிவான உரையை அவர் வாய்மொழியாக அருளி செய்ய அது ஏடுபடுத்தப்பட்டு இன்றைக்கும் நமக்கு காலக்ஷேப கிரந்தமாக கிடைக்கின்றது. மைவண்ண நரெங்குஞ்சி குழல் வெண்தாழா மகரம் தேர்குழ இருபாடிலங்கியாடா எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தாரன் முன்னே நின்னார் கைவண்ணம் தாமரவாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்த மடியும் அகுதே அவ்வண்ணத்தவர் நிலவகண்டும் தோழி அவர நாம் தேவரின் நஞ்சினோமே. தோழியை பார்த்து பரகால நாயகி சொல்லுகிறாளாம், அந்த எம்பெருமான் எப்படி இருந்தான் என்று அவனுடைய அழகை வர்ணிக்கிறார். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ, மைவண்ண மிகவும் கருத்து மை போலே இருக்கக்கூடியதான அந்த குழல், அது பின் தாழ என்கிறாள். அவன் அப்படி அந்த காக்கபக்ஷ தரோ வீரஹா என்று சொல்லும்படியாக அந்த சக்கரவர்த்தி திருமகன் அவன் அந்த காக்கையினுடைய இறகு போலே அப்படி இருக்கக்கூடிய அந்த தலைமுடி மயிர்முடிகள் அவனுக்கு மிக அழகாக அமைந்திருக்குமா. இங்கே இருவராய் வந்தார் என்று இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த பாசுரத்திலே சொல்லப்படுகிற எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் என்றும் இந்த பரகால நாயகி தன்னை சீதையாகவே பாவித்துக் கொண்டு பாசுரம் அருளி செய்கிறாள் என்றும் பராசர பட்டர் காட்டி அருளினாராம். மைவண்ண நறுங்குஞ்சி, மிகவும் அழகான அந்த குழல்களானவை பின் தாழா என்று பின்னாலே தாழ்ந்திருக்கின்றன. மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியாடா, அந்த எம்பெருமான் இவளை பார்த்து தலையை அசைத்து அசைத்து அப்படி தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தினான் அல்லவா. அப்பொழுது அந்த காதிலே அணிந்து கொண்டிருந்த மகர குண்டலங்கள் அப்படி அசைந்தனவாம். அது கரிய திருக்குழல் முன்னாலே அந்த ஆபரணங்கள் வைரங்கள் கற்கள் இழைத்த அந்த மகர குழைகள், அதாவது மகராயத்த குண்டலம் என்று சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட அந்த மகர குண்டலம் அது மிகவும் ஆடுகின்ற பொழுது அது எவ்வளவு அழகாக இருந்தது என்று மகரம் சேர் குழை இருபாடு இலங்கி ஆட, அதற்கு மேலே எய்வண்ண வெஞ்சிலையே துணையாக என்று கையிலே ஒரு வில்லை எடுத்துக்கொண்டு வந்தாராம். எதற்காக வில் என்றால் ஏதோ வேட்டைக்கு போகிறேன் என்று சொல்லுவதற்கு ஒரு சாக்காக வில்லை கையிலே வைத்துக் கொண்டிருந்தால், அப்படி வருகின்ற பொழுதோ இவன் நாயகியை பார்த்தால் எதற்காக நீ இங்கு வந்தாய் என்று கேட்டால் நான் வேட்டைக்கு வந்தேன்
என்று பிறருக்கு சொல்ல வேண்டுமே, அதற்காக கையிலே வில்லை எடுத்து கொண்டு வந்தான். ஆனால் வருகின்ற பொழுது எப்படி வந்தான்? இருவராய் வந்தார் என்று 2 பேர்கள் என்று சொல்லுகிறார். இப்படியும் சொல்லலாம் அதற்கு என்று பொருள் காட்டுகிறார்கள். ராமபிரான் வருகின்ற பொழுது தனியாக வரமாட்டானே, கூட இளைய பெருமாளையும் லக்ஷ்மணனையும் சேர்த்தன்றோ அழைத்து கொண்டு வருவான். ஆகினாலே இங்கே இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார் என்கிறார். அவன் வந்து ஒன்றுமே செய்யவில்லை, என் முன்னாலே அப்படி வந்து நின்றான். வந்தால் அவனுடைய அந்த அழகு, அதை நான் சேவித்தேன். என்ன அழகு, என்ன அழகு! கைவண்ணம் தாமரை, அவனுடைய கைகள் தாமரை பூ போல இருந்தன. வாய் கமலம் போலும். அவனுடைய திருப்பவங்களோ அவைகளும் தாமரை தான். அதை கமலம் என்கிற சொல்லாலே சொன்னால் அதற்கு மேலே கண் இணையும் அரவிந்தம். அவனுடைய திருக்கண்கள் அவைகள் எப்படி இருக்கின்றன? அவைகளும் தாமரை. அதை அரவிந்தம் என்கிற சப்தத்தாலே சொன்னாள். அடியும் அகுதேகே. அதற்கு மேலே சொல்லுவதற்கு இவளுக்கு வார்த்தை இல்லாதபடியினாலே அவனுடைய திருவடிகளும் அந்த தாமரையே என்று இப்படி எல்லா அவயவங்களும் கண்ணென்ன, திருக்கைகள் என்ன, திருவடிகள் என்ன, திருப்பவளங்கள் என்ன, எல்லாம் தாமரை போல இருந்தன. அந்த சமயத்திலே அவன் எப்படி இருந்தான் என்றால், என்னிடத்திலே மிகவும் எளியவனாய் தன்னுடைய சௌலபியத்தை எல்லாம் காட்டிக்கொண்டு, எளிமை குணத்தை எல்லாம் காட்டிக்கொண்டு இருந்த அந்த நிலையிலேயும் நான் என்ன செய்து விட்டேன் தோழி? ஒரு பெரும் தவறு செய்து விட்டேன். என்ன செய்தேன் என்றால், அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி, அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. இவ்வளவு அழகாக இருக்கிறாரே, இவ்வளவு கம்பீரமாக இருக்கிறாரே, இவரை பார்த்தால் யாரோ பரதேவத்தை போல் இருக்கிறது என்று அவருடைய மேன்மையை நினைத்து நான் சற்று இராய்த்து விட்டேன், சற்று பின்வாங்கி விட்டேன். ஆனால் அவரோ எனக்கு கீழ்ப்பட்டவராய் தன்னை ஆக்கிக் கொண்டு எளிமையுடையவராய் அங்கே வந்து நின்றார். அவர் அவ்வண்ணத்து அவர் நிலைமை, அவர் நிலைமை என்னால் அதுதான் அவனுடைய எளிமை. சௌலபியத்தை கண்டும் கூட அவன் எளியவன் என்று தெரிந்து கொள்ளாமல் நான் மேன்மையுடையவன் என்று நினைத்து சற்று தயங்கி விட்டேனே என்று இங்கே சொல்லுகிறாளாம். இப்படி அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி, அவரை நாம் தேவர் என்று, மிகவும் உயர்ந்தவர், பெருமைக்குரியவர், நம்மால் நெருங்க முடியாதவர் என்று நான் நினைத்து அஞ்சிவிட்டேன். ஆனால் அவரோ எனக்கும் கீழ்ப்பட்டவராய் தன்னை எனக்கு கையடைப்பாக்கி இப்படி என்னிடத்திலே அவர் பழகுவதற்கு வந்தார் என்பதை நான் தெரிந்து கொள்ளாமல் விட்டேனே என்று சொல்லுவதாக இந்த பாசுரத்துடைய பொருள். இதற்கு மிக மிக அருமையான பொருள்களை எல்லாம் வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார்கள். இருந்தாலும் குறைந்த அவகாசத்திலே நாம் சுருக்கமாக அனுபவித்தோம். அடுத்தபடியாக 22வது பாசுரம், அதில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், 22வது பாசுரத்திலே அந்த எம்பெருமான் இவளை கவர்வதற்காக என்னவெல்லாம் செய்தான். கீழே சொன்னாள் அல்லவா, அவ்வண்ணத்து அவர் நிலைமை என்று. அந்த அவ்வண்ணத்து அவர் நிலைமை என்ன என்பதை அடுத்த பாசுரத்திலே வர்ணிக்கிறாள். நைவளமுன் நாராயா நம்மை நோக்கா நாணினார் போலிரையே நயங்கள் பின்னம் செய்வளவில் என் மனமும் கண்ணு மோடி எம்பெருமான் திருவடி கீழணையா இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர குழையிரண்டும் 4 தோளும் எவ்வளவுண்டெம்பெருமான் கோயிலன் நேர்க்கு இதுவன்னோயடிலாலி என்னாறு தாமே. என் முன்னாலே வந்து நின்று அந்த எம்பெருமான் என்னுடைய மனத்தை கவர வேண்டும் என்பதற்காக என்ன செய்தான்? நைவளம் ஒன்று ஆராயா. நைவளம் என்றால் அது ஒரு பண், அதாவது நாம் ராகம் என்று சொல்லுகிறோமே, அதுதான். எம்பெருமான் இனிமையாக ஒரு பாட்டை பாடினானாம். அந்த பாட்டு எந்த ராகத்திலே அமைந்திருந்தது என்றால் நைவளம் என்கிற பண்ணிலே அமைந்திருந்தது என்று சொல்லுகின்றார். அதாவது அதை கேட்கிற பொழுதே எல்லாரையும் நையும்படி உருகும்படியான வளத்தை உடைய ராகம் ஆகினாலே அந்த ராகத்திற்கே நைவளம் என்று பெயர் வைத்திருக்கிறார்களாம். அப்படிப்பட்ட ஒரு பாட்டை பாடி என்னை உருக்கிவிட்டான் என்கிறார். நைவளம் ஒன்று ஆராயா, அதை ஆராய்ந்து அவன் மிகவும் அழகாக பாடினான். அதற்கு பிறகு நம்மை நோக்கா, என்னை நோக்கினான். அவன் நோக்குகின்ற அந்த பார்வையிலேயே நான் அற்று தீர்ந்து விட்டேன். அதற்கு பிறகு நான் இறையே நாணினார் போலும், சற்று வெட்கப்பட்டவன் போலே என்ன செய்தான்? நயங்கள், சில நயங்கள் செய்தான் என்கிறார். கண்ணாலே பார்ப்பது, கையாலே அழைப்பது, இன்னும் சில வார்த்தைகளை சொல்லுவது, இதெல்லாம் அவளுடைய மனத்தை கவர்வதற்காக, பரகால நாயகியினுடைய மனத்தை கவர்வதற்காக எம்பெருமான் செய்த செயல்களாம். அதை நயங்கள். இப்படியெல்லாம் செய்வளவில் என்ன ஆயிற்று? என்னுடைய மனமும் கண்ணும் என்று, என்னுடைய மனம், என்னுடைய கண் என்று திருஷ்டி சித்தம் இவை இரண்டும் என்ன ஆகிவிட்டது?
அவற்றையெல்லாம் அபகரித்து விட்டான் அல்லவா, அது எம்பெருமான் திருவடி கீழ் அணையா என்று எம்பெருமானிடத்திலே போய் சேர்ந்து விட்டது. நானும் எம்பெருமானோடு கலந்து விட்டேன். அந்த சமயத்திலே என்ன ஆயிற்று, எங்கே எம்பெருமானை விட்டு பிரிந்து விட போகிறோமோ என்று கூடியிருக்கிற காலத்திலேயே பிரிவை நானே நினைத்து கொண்டு விட்டேன். நினைத்து கொண்டு பிரிந்து விட்டார் போலேயே மனதிலே ஒரு கலக்கம் ஏற்பட்டு எனக்கு கையிலே வளை கழன்று விட்டது. இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன். என்னுடைய கையிலே வளைகள் நிற்கின்றனவில்லை, அவைகளெல்லாம் கழன்று விழுந்து விட்டன. மேகலை என்னால் இடையிலே அணியக்கூடிய ஆபரணம், அதுவும் கழன்று விட்டது. இதெல்லாம் ஆத்ம குணங்களை சொல்லுகிறது என்று சுவாபதேசத்திலே அர்த்தம் காட்டுவார்கள். இப்படி கைவளையும் மேகலையும் காணேன், என்ன கண்டேன், கனமகர குழை என்று கீழ்ப்பாசுரத்திலே சொன்னாலே அந்த கனமகர குழை, அந்த குழையை கண்டேன். கனமகர குழை இரண்டும் 4 தோளும் என்று எம்பெருமானுடைய அந்த திருத்தோள்கள், இவற்றைத்தான் நான் கண்டேனே தவிர என்னுடைய அவயவங்களையோ என்னுடைய ஆபரணங்களையோ கூட நான் காணவில்லை. உடனே எம்பெருமானை பார்த்து நான் கேட்டேன். நான் இதை கேட்காமல் இருந்திருக்கலாம், நானாக கேட்டேன். உம்முடைய ஊர் எது என்று கேட்டு விட்டேன். நீர் எங்கிருந்து வருகிறீர் என்று அவனை பார்த்து என்ன கேட்டேன், எவ்வளவுண்டு எம்பெருமான் கோயில். எம்பெருமான் கோயில் என்றால் அந்த எம்பெருமானான பகவான் அவனுடைய இருப்பிடம் அது எவ்வளவு உண்டு, இங்கிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று அதை நான் அப்படி கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார், இதுவன்றோ எழிலாலி, எழிலாலி இதுவன்றோ என்னுடைய கோயில் என்று என்னுடைய ஊரையே தம்முடைய கோயிலாக எனக்கு காட்டி கொடுத்தார். அதாவது என்ன சொன்னார், நீ இருக்கும் இடம்தான் எனக்கு கோயில் என்று சொன்னார். இப்படி என்னிடத்திலே அவர் சொன்னார் என்னால் உடனே நான், ஆனால் சற்று நேரத்திலே அவர் என்னை விட்டு விட்டு போய்விட்டார். நான் இப்படி எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில் என்று நான் கேட்காமல் இருந்திருந்தால் இன்னும் சற்று நேரம் என்னிடத்தில் இருந்திருப்பாரோ என்னமோ. ஆனால் நானே என்ன சொல்லிவிட்டேன், எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில் என்று கேட்டேன். ஆனால் அவர் என்ன சொன்னார், இதுவன்றோ எழிலாலி, இந்த எழிலாலி மிகவும் அழகிய திருவாலி நகர் இருக்கிறதே, இதுவன்றோ என்னுடைய இருப்பிடம் என்று எனக்கு இப்படி வார்த்தை சொன்னார் என்று இந்த பாசுரத்திலே அந்த தலைமகளான பரகால நாயகி தன்னுடைய தோழியினிடத்திலே எம்பெருமானை பற்றி சொல்லுவதாக பாசுரம் அமைந்திருக்கிறது. இதே போன்ற அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கியாழ்வார் திருவடிகளே சரணம். நாடு நகர